பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெயஹிந்த். அக்டோபர் 27 இஸ்ரேல்ல தேர்தல் வரதா செய்திகள் வருது. வந்தா நேத்தன்யாஹூ ஜெயிப்பாரா? இப்ப நடந்தா ஜெயிப்பார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. ஆனா இப்ப தேர்தல் நடந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நானே பல முறையில நம்மளுடைய நேர்காணல் நம்ம பேசும்போதே நம்ம நிறைய தடவை பேசுறது இஸ்ரேல்ல நெட்டான்யாஹூவுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குன்றதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஆஃப்டர் February 28, அதாவது இந்த ஈரான், இஸ்ரேல், அப்புறமா வளைகுடா நாடுகள், அமெரிக்கா யுத்தத்திற்கு பிறகு நெட்டான்யாஹூவுடைய நாட்டில் அவருக்கு ஆதரவு கூடியிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. வேறு யாரும் அந்த அளவுக்கு இதை செஞ்சிருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும், போர் குற்றவாளின்னு சொன்னாலும், ஊழல்வாதி எது சொன்னாலும், அந்த நாட்டுடைய மக்களுக்கு அவரை விட்டால் ஒரு சிறந்த தேசியவாதி இருக்க மாட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால, அதுக்கப்புறமா முன்னாடி இருந்த அதிபர்கள், அதாவது முன்னாடி இருந்த இந்த லீடர்ஸ் எல்லாமே கூட இப்போ அவங்களுடைய இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த போரில் இஸ்ரேலுக்கு பலவிதமான என்ன சொல்றது ஒரு வெற்றி. போரை நிப்பாட்டலாம், போருக்கு இன்னும் இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அங்க. அப்ப மக்கள் இவரு தனது பதவியை தக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற ஒரு மனப்பு வராதா? சரி, 1949 இருந்து இன்னி வரைக்கும் இஸ்ரேல் போரில் தான் நிற்கிறது. அப்ப டேவிட் பென்கூரியன் அவருடைய பதவியை தக்க வச்சுக்கிறத போர் போனான்னு சொல்றீங்களா? இல்லைன்னா இப்ப இருக்கிற பெஞ்சமின் நெட்டான்யாஹூ வரைக்கும் இருக்கவங்க அத்தனை பேருமே போருக்காக தான் அவங்களுடைய ஆட்சி நடக்கிறது சொல்றீங்களா? இது ஒரு நியாயமற்ற ஒரு வாதமாக தான் அவங்க வைக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் எந்த ஒரு போரிலும் தோல்வியை தழுவவே முடியாது. இது பென்கூரியனோட கோட். அதாவது இஸ்ரேல் cannot afford to lose a single war. அதான் கடைசி வாரா இருக்க முடியும். எந்த போர் தோக்குதோ அந்த போரோட இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு இட் வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை தான் இஸ்ரேலை பின்புலமாக இருந்து இந்த போரை ஆரம்பிங்கள் சொன்னாங்க. ஆரம்பிக்க சொல்லிட்டு பாதியில நீங்க போரை நிறுத்திக்கோ, இதோட போதும்னு சொல்றது ஒரு அது எப்படி சாத்தியமாகும்னு எனக்கு புரியல. நான் இந்த இஸ்ரேல் ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காசால அவங்க போரை நிறுத்தணுன்றதும் நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த போரை ஆரம்பிக்க சொல்லியாச்சு. இப்ப நீங்க புலிவாலை பிடிச்ச பிறகு புலிவாலை விட்டு புலிவாலும் ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா எந்த விதத்துல நியாயம் இஸ்ரேலுக்கு உழவு. இப்ப டிமோனா பிளான்ட் அடிச்சிருக்காங்க. டிமோனால பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவங்களுக்கு போரை தொடர்ந்து நடத்துவது வேறு வழியே இல்லைன்ற மாதிரி தான் இஸ்ரேல்ல போயிட்டு இருக்கு. நீங்க போரை நிறுத்துனீங்கன்னா இஸ்ரேல்ல இப்ப ஹிஸ்புல்லாவுக்கு என்ன பதில்? அதுதான் அவங்க போரை தொடர்ந்து நடத்துவதற்கான காரணங்கள் அவங்க சொல்லலைன்னா நீங்க சொல்றது ஏதாவது ஓகே எடுத்த கோத்தோன்னு ஒரு டெசிஷன் சொல்லிட்டு போகலாம். அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஹிஸ்புல்லா அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா இல்லைன்னா ஒரு பயங்கரவாத இயக்கமா? இட் கேனாட் பி போத் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், லெபனான் ஒரு நாட்டில் ஆர்மின்னு ஒன்று தனியாக இருக்கு. அப்போ அந்த நாட்டுடைய காவலாளிகள் அப்படின்றது யாருன்னா ராணுவம் தான். அப்போ ராணுவ ரீதியான தாக்குதல் இஸ்ரேல் மேற்கொண்டதுன்னா இஸ்ரேல் மீது மேற்கொண்டாங்கன்னா அங்கே கதையே வேற. ராணுவத்தை மீறி அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களை மீறி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் நடத்துகிறது அப்படின்னா அந்த போரை தொடர்ந்து நடத்துவது. இப்ப நான் உடனே சொல்றேன், பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய ராணுவமும் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷ் இ முகமது, அப்புறம் நிறைய புதுசா நாய் குட்டி போடுற மாதிரி, சரி வேற ஏதாவது மிருகம் குட்டி போடுற மாதிரி வச்சு வசன்னு பேர் வச்சிருக்கான் நிறைய. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் திரும்ப தாக்குதல் பண்ணும்போது பாகிஸ்தான் என்ன சொல்றான், நான் தான் போரை நிறுத்திட்டேன்ல, நீ போரை பண்ணாதன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க ஒத்துப்பீங்களா? ஸோ உங்களுக்கு அது ரத்தம், இஸ்ரேலுக்கு அது தக்காளி சட்னிங்க. என்ன நியாயம் இது? சரி, அமெரிக்கா ஒசாமா பின் லாடனை கொண்டு போய் கடல்ல புதைச்சுன்னு சொன்னான். பாகிஸ்தான்ல இருந்தா அந்த ஆள் வாழ்ந்துட்டு இருந்தான். பாகிஸ்தான் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? சோ இப்ப போரை நிறுத்து. அப்ப லெபனான் மேல என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஹிஸ்புல்லா மேல அமெரிக்கா என்ன ஆக்ஷன் எடுக்கும்? ஒண்ணு எடுக்காது. போரை நிறுத்தினா போதும். இதெல்லாம் ரொம்ப போச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப இப்ப நடக்கிற தேர்தல்ல அமெரிக்காவோட தலையீடு இருக்குமா? கண்டிப்பா இருக்குது. நேதன்யாஹூ இருந்தா நல்லதுன்னு நினைக்காது. இப்ப இருக்கிற நிலைமையில பெஞ்சமின் நெட்டான்யாஹூ அமெரிக்காவுக்கு தலைவலியா இருக்கிறார். அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைமையா இருக்கிறார். அவருக்கும் மோதல் டைரக்டாவே சொல்லிட்டாருல. ஒரு 1.4 பில்லியன் பீப்புளோட இருக்க சின்ன நாடு எங்க கூட இருக்கு, நீ இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னாரா இல்லையா பெஞ்சமின் நெட்டான்யாஹூ? அதுதானே உண்மை. 27ஆம் தேதி நான் என்ன சொல்றேன், 27ஆம் தேதி February 2026 அந்த நாட்டுல ஒரு பெரிய தலைவர் இருந்தாரா இல்லையா?
அமெரிக்காவை மீறி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தாரா இல்லையா? அவ்வளவுதான். நெசட்ல போய் பேசினாரா இல்லையா? இந்த ஃபாதர்லேண்ட் மதர்லேண்டுன்றது திருப்பி திருப்பி கண்டபடி பேசி இவங்களுக்கு புரிதல் இல்லைன்னா உடனே குழப்பிட வேண்டியது. அதாவது ஸ்லேடையா பேசினா அசிங்கமா பேசினா பரவாயில்ல, இந்த ஏடை தூக்கி பாருன்ற மாதிரி தான் இருக்குது இவங்களுக்கு பேசுனது. அவரு ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டி என்னன்னா, எந்த நாட்டில் யூதர் இருந்தாலும் அவனுடைய கண்ட்ரி ஆஃப் இது வந்து இஸ்ரேல்னு ஆகுது. அதனால அதை ஃபாதர்லேண்டு இதை மதர்லேண்டுன்னு சொன்னார். அதை எவ்வளோ திருப்பி முடியுமோ திருச்சி மாற்றி பேசி அசிங்கப்படுத்தி, ஸோ அதை என்ன சொல்றது, 15 லட்சம் ரூபாயிலேருந்து இப்போ இந்த ஃபாதர்லேண்ட் வந்து நிற்கிறானுங்க. பொய் மேலே பொய், வாயை திறந்தாலே பொய். முதல்ல புரிதல் இருக்கணும். உங்களால் அவரை வந்து வெளிப்படையா நேருக்கு நேர் நின்று வீழ்த்த முடியவில்லை. அவர் நல்லா உழைக்கிறாரு. அந்த நாடும் அந்த மாதிரி இருக்கு. அந்த நாடு இந்தியாவை என்னைக்காவது விட்டு கொடுத்துருக்காரு? அவ்வளவுதான். எப்பயுமே இந்தியா இனிமே என்ன சொல்றாரு, இப்ப கூட இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அயன்டோம் வருது, அயன்டோமுக்கான ப்ரொடக்ஷனே இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதையும் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அமெரிக்காவை இஸ்ரேல் கைட்டு விடுவோம். இஸ்ரேல்ல அமெரிக்கா கைட்டு விடுறது இருக்கட்டும், அமெரிக்காவை இஸ்ரேல் கைட்டு விடும். இதே மாதிரி போச்சுன்னா, ஏன்னா அவங்க கிறிஸ்டியன் லேண்ட் ஆகணுமா? அந்த போஸ்ட் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. நடுவுல நாட்களா ரொம்ப நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், பாஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, குழவி இல்ல, ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ரொட்டஸ்டன்ஸ் ப்ராப்ளம் ஊர்ல இருக்குது. அமெரிக்கா வந்து இட்ஸ் அ ஸ்டோலன் லேண்ட். இது சொல்றதுக்கு எந்த ஒரு வெக்கமும் தேவையில்லை. இட்ஸ் அ ஸ்டோலன் லேண்ட், இட் இஸ் நேட்டிவ் லேண்ட். அமெரிக்கான்ற பேரே ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்தோட பேர் தான், ஒரு அந்த மரபு பேர். நேட்டிவ் லேண்ட் தான் அது. அந்த லேண்டை ஆட்டையை போட்டு அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட ஆயுதம் ஜாஸ்தியா இருக்கு. ஊரை சுத்தி கடனை வாங்கி ஒரு ரவுடி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு சுத்தி அவன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது, போலீஸ் உட்கார்ந்துருக்காங்களோ அதே மாதிரி தான் உலகம் இப்போது அமெரிக்காவை பார்க்கிறது. அதனால இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு என்ன தொடர்புன்னா, இந்த ஆயுதம் சப்ளை பண்றது, இந்த ஆயுதத்தை ப்ரொடக்ஷன் ஹவுஸா வச்சிருக்கிறது, இதெல்லாம் தான். இஸ்ரேலியர்கள் அறிவாளிகள், அவங்க டைவர்சிஃபை பண்ணி இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அமெரிக்கா நீ யாரா கைட்டு விடுறது, நான் கைட்டு விடுறேன்னு கைட்டு விடுவோம். நடக்கிறதுக்கான சாத்தியமும் இருக்கு. லிபர்ட்டி ஷிப் இன்சிடென்ட் பாருங்க, 6 டே வார் போது பேரலா நடந்தது என்னன்னா, இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்கி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி லிபர்ட்டி ஷிப்னு ஒரு ஷிப்பு, வேவு கப்பல் ஒண்ணு, இப்ப யுவான் வாங் வந்து இதுல சைனால, அதே மாதிரி ஒரு வேவு கப்பல் இஸ்ரேலோடைய பார்டர்ல கொண்டு வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் நிக்க வச்சு இஸ்ரேல்காரன் என்ன பேசுறான்னு ஒட்டி கேட்கறாங்க. அமெரிக்கா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சு துவம்சம் பண்ணி அந்த கப்பலே நாரடிச்சாங்க. அப்புறம் அந்த கப்பலுக்கான டெமரேஜ் பைசா கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. 20 பேரோ 25 பேர் செத்து போயிட்டாங்க அமெரிக்கர்கள். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா அவர்களுக்கான எந்த ஒரு இரங்கலையோ தெரிவிக்காது. அந்த குடும்பத்தார் மாத்திரம் போயிட்டு ஒரு கொடி ஏற்றி பூ போட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ இஸ்ரேல் இந்த மாதிரி சரி வேலையை செஞ்சிருக்கு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலை கைட்டி விடுறது இருக்கட்டும், இஸ்ரேல் அமெரிக்காவை கைட்டி விடுவதற்கான நேரம் நெருங்கி விட்டதுன்னு நான் பார்க்குறேன். நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அங்கே போகிறப்ப, ஏன்னா அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு, மூடிட்டோம் திறந்துட்டோங்கிறப்ப, ஈரான் வந்து நமது கப்பல், அதாவது ஓமனோட இதுல வந்து போறதுல வந்து நமது இந்தியர்கள் போயிருந்ததுல யுஏஇயோட கப்பல் ஒருவர் இறந்து போய், ஒரு இந்தியன் இறந்திருக்கிறார். அதை வந்து கண்டனம், அதாவது டாப் அபிஷியல்ஸை கூப்பிட்டு நம்ம கண்டனமும் தெரிவிச்சோம். பட் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்துட்டு, அமெரிக்கா தாக்குதல் பண்ணி ஒருத்தர் இறந்து போனார், 3 பேர். 3 பேர். அப்புறம் நேத்திக்கு ஒருத்தர் இன்னும் காணாம போயிருக்காரு, 6 பேர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒருவர் இறந்து போயிருக்காரு. இதுக்கு என்னதான் முடிவு? 6 பேர் இறந்திருக்காங்க. இந்தியர் மாத்திரம் கொல்லப்படல, இன்னும் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது அமெரிக்கா பல விஷயங்களை மறைக்கிறது. நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இந்தியர் கொல்லப்பட்டிருக்கிறதா இந்த கப்பலோட நியூஸ் நம்மளுக்கு வெளியில தெரியும். 2 பேரும் சேர்ந்து இவன் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், கிராஸ் ஃபயர்ல மாட்டின்னு இருக்கு. இவன் திறந்து விட்டான்னு சொல்றான், ப்ரொடக்ஷன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? 20% கமிஷன் கொடு. என்ன இது? நீ அந்த பக்கத்துல இருக்க, உலகத்தோட அந்த தூரத்துல இருக்க, நீ இன்னும் போலீஸ் பண்ணணும்னு நினைச்சுன்னு இருக்க. இது டெரிட்டோரியல் வாட்டர்ஸும் கிடையாது, இது இன்டர்நேஷனல் சோக் பாயிண்ட். 28 பிப்ரவரிக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்கு, என்ன எதுவும் பிரச்சனையுமே இல்லாம அந்த மாதிரி கொண்டு வருவது தான் நம்மளோட எய்ம். ஈரான் வந்து பாதிக்கப்பட்ட நாடு இந்த விஷயத்துல. ஏன்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் பண்ணி அத்துமீறி தாக்குதல் பண்ணதுனால பல விஷயங்களை ஈரான் இழந்திருக்கிறது. ஆனால் அவன் என்ன சொல்றான், ஒமானோட சேர்ந்து தான் அந்த இடத்துல டோல் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். நீ டோல் கலெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போற? இந்த மாதிரி பேஸ் வச்சு அந்த நாடு அடி வாங்க வச்சுக்கா. கத்தார்ல இருக்கிற பேஸ் அடி வாங்கிச்சு, குவைத்தில் இருக்க பேஸ் அடி வாங்கிச்சு, பஹ்ரைன்ல மனாமால இருக்கிறது அடி வாங்கிச்சு, ஒமான்ல இருக்கிறது அடி வாங்கிச்சு, ஒமான்ல இருக்க போர்ட் அடி வாங்கிருக்கு, சவுதி அரேபியால அடி வாங்கி, எல்லாம் மொத்தமா அடி வாங்கினதுக்கான ரீசன் என்ன? அமெரிக்காவோட பேஸ் அங்க இருக்குன்னு. இவ்வளவு பேஸ் வச்சு அடி வாங்கிட்ட பிறகு இப்ப நான் டோல் வாங்குறேன், நீ என்ன பண்ணுவேன்?
இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்ல சந்தா மாத்திரம் வாங்கணும், அந்த மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காது, சும்மா மாத்திரம் நிக்கோ வேடிக்கை பார்க்கும், சந்தா வாங்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் 20% தரணும். இன்ஃபேக்ட் நீ தான் அக்ரஸர் இந்த சமயத்துல. அமெரிக்கா தான் இந்த விஷயத்துல அக்ரஸரா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். இல்ல ஈரான் 28 பிப்ரவரிக்கு முன்னாடி இருக்கிற நிலைமையில கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அமெரிக்கா இந்த இடத்துல அடக்கி வாசிப்பது நல்லது. அதான் உலகத்துக்கு நல்லது. இவங்க மீண்டும் மீண்டும் செய்யும் போது அந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இது வந்து மானாவரி தாக்குதலாக ஏசிமெட்ரிக் வார்ஃபேராக மாறிவிட்டால் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அதனால அது வராம பாத்துக்கிறதுக்கு என்னவோ அதை தான் நம்ம செய்யணும். அமெரிக்கா இந்த சமயத்துல ரொம்ப எஸ்கலேட் பண்ணாம இவங்க பாட்டுன்னு இவங்க வேலையை பார்க்கறது நல்லது. இவங்களுடைய ஹெகிமோனியை காப்பாற்றுறதுக்கு காலையில வரப்பா 2 டம்ளர் கஞ்சி ஊத்து வரப்பா நிக்க போறன்ற மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. தோத்து போயிட்ட வேலையை மாத்திரம் பார்த்துட்டு போன்றது மாத்திரம் தான் கணக்காக இருக்கும். திடீர்னு இப்ப சவுதி அரேபியா மேல வந்து ஹூதி அவங்க வந்து இப்ப தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது என்ன காரணம்? இதோட பின்புலம் என்ன? சவுதி தான் நேற்று ஹூத்திஸ் மேல தாக்குதல். சனா அப்படின்றது யமன் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் சவுதி. இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சது வந்து சவுதி அரேபியா. நேற்று சனா அப்படின்றது தலைநகரம், யமனுடைய தலைநகரம். அந்த தலைநகரத்தின் மீது தாக்குதல் பண்ணி ஏர்போர்ட்டே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பேஸ் அந்த இது மாதிரியே சவுதி அரேபியா தாக்குதல் பண்ணி வம்புக்கு இழுத்திருக்கிறது. இதுக்கு பதிலடியான ஹூத்திஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஹூத்திஸ் வந்து இந்த பக்கம், அதாவது அந்த யமனுடைய தென்கடல் பக்கத்துல இருக்கிறது தான் பபல் மந்தப் அப்படின்ற ஒரு சிறு குறுகலான பாதி. அது வந்து இன்னொரு சோக் பாயிண்ட். மேல ஹோர்மோஸ்க்கு குறுக்க படுத்துட்டு ட்ரம்ப் ஏந்துக்க மாட்டேங்கிற படுத்துட்டு இருக்காருல்ல, அதே மாதிரி இந்த பக்கம் கீழே ஹூத்திஸ் படுத்துன்னு ஏந்துக்க மாட்டேன்னு சொன்னா இன்டர்நெட் கேபிள் இருக்குது, ஆயில் பைப் லைன் இருக்கு, கப்பல் போக்குவரத்து பாதை இருக்கு. எல்லாமே செங்கடல் பகுதி, சுயஸ் கனால்ல இருந்து வந்து செங்கடல் பகுதி வந்து செங்கடல் பகுதியில இருந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியா வெளியில வரணும் அரபு கடலுக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட், சி ரூட். அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறுகலான பாதை வந்து பபல் மந்தாப்ன்ற பகுதி. அந்த பகுதி வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து பாதை. அந்த போக்குவரத்து பாதையை கடைசியில் இவனுங்க ஏதாவது பண்ணானுங்கன்னா யமனை வந்து தாக்குதல் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு இவன் திரும்ப கொண்டு போய் இவன் மைண்ட் வச்சான்னு வச்சுக்கோங்களேன், இதை உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சப்ளை செயின் ப்ராப்ளம் கொண்டு வரும். இதை வந்து சவுதி அரேபியா விரும்பி பண்ணுதா இல்லை அமெரிக்காவோட அழுத்தத்தில் பண்ணுதா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நேற்று முதல்ல தாக்குதல் பண்ண சவுதி அரேபியா, அதுக்கு பதில் தாக்குதல் ஊட்டிஸ் பண்ணியிருக்காங்க. காங்க இறுதியான கேள்வியா, இது நம்ம பாரதத்தை ஒட்டி உமர் அப்துல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் நேற்றுக்கு எக்ஸ் தளத்துல ஒன்று வந்து ரீட்வீட் பண்றாரு. என்னன்னா ட்ரம்ப்போட ட்வீட். அதாவது ட்ரம்ப் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு, உழைக்கும் உமர் அப்துல்லா நல்லா உழைக்கிறாரு என் நண்பர், அவரு கேட்கிற அந்த ஸ்டேட்ஹுட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நீங்க தனி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல தலையிட்டு ட்ரம்ப் போட்டதை இவர் வந்து ரீட்வீட் பண்ணார். இது என்ன உண்மையா? ட்ரம்ப் இது மாதிரி போட்டாரா? இதோட பின்னணி என்ன? முதல்ல ட்ரம்ப் போடக்கூடியவர், ஆனா அதை அவர் போடல. ஆக்சுவலா அது ஒரு ஃபேக் ஐடி. அது என்ன சொல்ல, பரவடின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. எனக்கு என்ன ஒண்ணா சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அரசியல்வாதி. அவங்க அப்பா காலத்துல இருந்து காலங்காலமா அந்த மாநிலத்தை அது ஆசை இருக்கலாம். இது பேராசை. இதுக்கு பேர் என்னன்னா ட்ரம்ப் சொல்றது போய் இவர் செய்யற அப்படின்னா அப்ப இந்தியாவோட இரான்மை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்னைக்கும் ஞாபகம் வச்சுங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி. அது பேரு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். அவங்ககிட்ட இருக்கிறது புடிங்கி எடுக்கிறது, மீட்கப்பட வேண்டிய இடம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது ஒண்ணு. அரசனை நம்பி புருஷனை கை விடுறதுன்றது இதுதான். இது வந்து இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி. நீ இந்திய குடிமகன் தானே? நான் ஒரே ஒன்று தான் கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீரோடைய மாநிலத்தோடைய முதல்வர் இந்தியரா தானே இருக்க முடியும். நீ பாகிஸ்தானுக்காரனாவோ காஷ்மீராவோ இருக்க முடியாது. ஆர்டிகல் 370 தூக்கி குப்பையில போடும் போதே இந்த மாதிரி எண்ணத்தையும் தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லிட்டோம். உண்மையில அன்னைக்கே போட்டிருந்தாருன்னா இந்த ஆசை இருந்திருக்கு. இன்னும் ஆசை இருக்கு இவங்களுக்கு, புரியுதா? இந்த ஆசையில தூபம் போடுறதுக்கு அமெரிக்கா வேலை பார்த்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த காஷ்மீர் அப்படின்ற பகுதியை இந்தியாவிடமிருந்து பிடிக்கி பாகிஸ்தானுக்கு கொடுக்கணுன்றது அமெரிக்காவோட ஆசை. இந்த பரவடி அக்கௌண்டோ உண்மையான அக்கௌண்டோ அதுக்குள்ள போல. ஆனா இன்னைக்கு காஷ்மீர் வசம் பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர் இருப்பதற்கான முக்கிய மூல காரணமே அமெரிக்கா தான், யூகே தான், ஆங்கிலோ அமெரிக்கன் போர்சஸ் தான் காரணம். பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ முக்கியமா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துனது உமர் அப்துல்லாவுடைய ஒரு போராத காலம் எடுத்துக்கலாம், இந்தியாவோட நல்ல காலம்னு எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா இவங்களுக்கு ஆசை இருக்கு. ஒருவேளை இந்த 9/11 அட்டாக் போது டைம் டிஃபரன்ஸ் வந்து மீமா போடுவாங்க. காலையில போன் பண்ணி என்ன இவ்வளவு பெரிய பில்டிங் இடிஞ்சிருக்குது, ஓ நாளைக்கு காலைல பண்ணுமா நான் இன்னைக்கு பண்ணிட்டு தெரியாமன்னு சொல்லிட்டு நைட்டு போன் பண்ண மாதிரி அந்த மாதிரி வேணா ட்வீட் பண்ணிட்டாரா?
அது சாதாரணமா ட்வீட் பண்ணல, இது ஏதோ பின்னணி இருக்கு. இன்னொன்னு, நான் இன்னைக்கு காலையில நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம், நான் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் எழுதியிருக்கேன். இந்த விஷயம் கொஞ்சம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ஒரு ஏஐ மாடல் வேணா போய் பாருங்க, இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய மேப்பை ரெண்டர் பண்ண சொன்னா ப்ராப்பரா ரெண்டர் பண்ணுது. அந்த எந்த ஒரு குறையும் நான் சொல்ல முடியாது. அது ஜெமினையா இருக்கலாம், இல்லைன்னா மெட்டாவா இருக்கலாம், இல்லை சாட்ஜிபிடியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் மேப்பை காமின்னா ஒழுங்கா காமிக்குது. ஆனா இந்தியாவும் பாகிஸ்தானும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோடு சேர்ந்து அந்த நாட்டை வரைய முற்படும் போது பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரை பாகிஸ்தானோட ஒருங்கிணைந்த பகுதியாக தான் காட்டுது. நான் கிட்டத்தட்ட 20 தடவை வெவ்வேறு ப்ராம்ப்ட் விதவிதமா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 20 முறையும் அவர்கள் ஒண்ணு பாகிஸ்தான் இந்தியா சேர்த்து காமிக்கிறாங்க. அது வேணா 1947 முன்னாடி இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா நான் ஒண்ணு பாகிஸ்தான் மேப்பை ரெண்டர் பண்ணோம்னா அது பிஓகேவோட சேர்த்து தான் காட்டுது. இந்தியா மேப்பை ரெண்டர் பண்ற பாகிஸ்தானோட சேர்த்து வச்சு பாக்குறேன்னா அது பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் அவன் பக்கம் தான் காட்டுதே தவிர இந்த பக்கம் காட்ட மாட்டேங்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவரனிட்டி, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இந்தியர்கள் அனைவரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வந்துதா இல்லையா. இது கெட மாடல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றான், கொடுக்கப்பட்ட டேட்டாவோட ஃபீடு ப்ராப்ளம் சொல்றான். ஆனா மற்ற மேப்புகள்லாம் போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கா மேப் போடும்போது பிரச்சனை வரல, ரஷ்யா மேப் போடும்போது ப்ராப்ளம் வருது, இந்தியா மேப் போடும்போது ப்ராப்ளம் வருது, இஸ்ரேலோட மேப் போடும்போது சில இடத்துல ப்ராப்ளம் வருது. அப்படின்னா நீ டெக்னாலஜி இது டெக்னோ கலோனியலிசம் அப்படின்னு நான் பாக்குறேன். இது நான் இந்த மாதிரி தான், அதாவது ஆமா ஆமா இப்போ இந்த காலம் தொழில்நுட்ப காலம்னா தொழில்நுட்பத்தை வைத்து கலோனியல் ஆதிக்கத்தை இன்னும் அமெரிக்கா செய்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம எல்லாருமே எழுதணும். இதை முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு அந்த கம்பெனிக்கு எழுதலாம், இல்லைன்னா நம்ம டேரக்டா ஆக்ஷன் எடுக்கலாம். அதாவது இந்தியாவை தப்பா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு மேப்புமே இந்தியாவில் சில நீங்க நாய் மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் சேர்த்து லெபரடார் நாய் மாதிரி காமிக்கிறாங்க பாகிஸ்தான் மேப்பை. அப்படி காமிக்க கூடாது. டு பி ஃப்ராங்க், நான் திரும்ப சொல்றேன், அந்த நாயோட மூக்கு இருக்குல்ல, முகப்பகுதி இருக்குல்ல, அது இந்தியாவுடைய பகுதி, ஒருங்கிணைந்த பகுதி. தலையிலாத முண்டமா வேணா பாகிஸ்தான் அந்த நாய் இருக்குல்ல, லெபரடார் நாய், அது கால் பகுதியும் பலூச்சிஸ்தான். ஓகே, பாலும் கிடையாது தலையும் கிடையாது, நடுவுல இருக்கிற அந்த பாடி பார்ட்ல வேணா கொஞ்சம் இடம் வேணா பாகிஸ்தானா இருக்க முடியுமே தவிர இந்த பலூச்சிஸ்தான் கூட நான் விட்டுருங்க, ஏன்னா அது அவங்களோட ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிட்டோம். இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர், அந்த லாப்ரடார் நாயோட மூஞ்சி அது இல்லாம காமிக்கிறதுனா காமிக்கிட்டோம். இல்லைன்னா இந்த கம்பெனியை இங்க வைக்கிறதா இல்ல மூடிட்டு கிளம்புறதா அப்படின்றது அவங்க கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கடைசியான ஒரு கட்டம், ஒரு இதுவா இருக்க முடியும். ஏன்னா இதே மாதிரி சில சாஃப்ட்வேர் நான் சொன்னது அந்த துறையில இருக்கிறதுனால முன்னாடி போடும் போது இந்தியாவை காமிக்கும் போது பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் இல்லாம தலப்பா இல்லாம ஒரு இதுவாக தான் காமிப்பாங்க. அந்த முகமே தப்பா இல்லாம அந்த தப்பா இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. அதை நம்ம அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அப்போ எழுதும் போது அதுக்கப்புறமா அதை மாடிஃபை பண்ணி கரெக்டாக காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏஐ பொறுத்த வரைக்கும் இது இனிமேல் ஃபியூச்சர் தான், ஏஐ பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் போகுது அப்படின்னும் போது நான் திரும்ப கேட்கிறேன், எவ்ரி டைம் இட் கேவ் ஏ ராங் ஆன்சர் அப்படிதான் நான் பார்க்கணும். ஸோ அப்போ இது பர்பஸ்ஃபுல்லா நீ பண்றியா? ஸோ அப்போ நீ பண்றன்னா உன்னுடைய அதாவது இந்தியாவோட இறையாண்மையை நீ சோதித்து பார்க்கிறாய் தான் எடுத்துக்கணும். ஆனாலும் நம்ம அந்த கம்பெனிகளும் எழுதுவோம், இந்திய அரசாங்கத்துக்கும் நம்ம எழுதுவோம். இதை அமெரிக்கா வேண்டுமென்றே செய்கிறது என்னுடைய வாதம். இதை வேணும்னு தான் பண்றாங்க அவங்க. ஏன்னா மற்ற நாடோட மேப் போடும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரல, இந்தியாவை தனியா போடும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரல, பாகிஸ்தானோட இது சேர்த்து போடும் போது மட்டும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ there is something wrong. ஸோ அதை நம்ம ஆக்ஷன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒமர் அப்துல்லாவோட ட்வீட்டு நான் அதோட நான் கம்பேர் பண்ணுவேன். சரி, அவருக்கு அந்த மாதிரி ஒரு எழுதுனா இப்ப அந்த நாட்டோடைய அதிபருக்கு இந்த நாட்டுல என்ன வேலை? குவாமை பத்தி நம்ம பேசலாமா? குவாம் அப்படிங்கிறது கிழக்கு பகுதியில பசிபிக்குக்கும் தென்சீன கடல் பகுதிக்கும் பக்கத்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. அந்த தீவு இவங்க ஆட்டையை போட்டு ஏதே போல சில தீவுகள்லாம் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஹவாய் எப்படி இவங்க பிடிச்சாங்கன்னு பாருங்க. அமெரிக்கா 1776 ஜூலை மாசம் 4ஆம் தேதி அவங்க மேப் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு அவங்க மேப் என்னன்னு பாருங்க, எப்படி வளர்ந்தாங்கன்னு பாருங்க. லூசியானா ஒரு பர்ச்சேஸ்ல ஆடு மாடை வாங்குற மாதிரி ஒரு பெரிய ஏரியா டபுள் தி சைஸ் வாங்கியிருக்கான். சோ இதெல்லாம் நம்ம பேசலாம். அப்ப நம்ம பேசலாமா இதெல்லாம்? சோ அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதம் போற அளவுக்கு தைரியமும் மனநிலையும் அந்த மாதிரி சிக் மென்டாலிட்டி, ட்ரம்ப் தான் சொல்லுவார் சிக் மென்டாலிட்டின்னு. வேற நாட்டு மேல அணுகுண்டு போட்டு இன்னி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்க நாடு அது மாதிரி இருக்கிறதுனால என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம். டெக்னோக்ரஸி உங்ககிட்ட இருக்கு. ஸோ அதனால நீ டெக்னோ கலோனியலிசம் நீ நடத்துவ, அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்மளோட நாட்டுடைய மாநில முதல்வர்கள் இப்பெல்லாம் நடந்துக்க கூடாது. இந்திய
அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் பால் மாறாத பற்றும்னு வச்சுதான் நீ பதவி ஏற்கிற. அப்படி ஏற்கும்பொழுது நீ வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்றது அவருக்கா புரியணும். இன்னொன்னு, திரும்ப நீ ஆர்டிகல் 370 அந்த மாதிரி வேற ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா தயவு செய்து குழி நோண்டி உள்ள போய் போட்டு எரிச்சு புதைச்சிரு. நடக்க போறது இல்லை. இனிமேலாத காஷ்மீர் மக்களை ஒழுங்கா நிம்மதியா வாழ விடுங்க. உங்க அப்பா பண்ண தப்பை திருப்பி பண்ணாதீங்க. நீங்களும் அந்த தப்பை பண்ணிருக்கீங்க, உங்க குடும்பமே அந்த தப்பு பண்ணிருக்கு. 2-3 குடும்பம் காஷ்மீரை நாசமாக்குறது போதும். இப்பதான் ஓரளவுக்கு எழுந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் விவசாய மாநிலமா மாறப்போகுது. இந்திய நாடு விவசாய நாடு. அதுல காஷ்மீரோட விவசாய கான்ட்ரிபியூஷன் இல்லாம இருந்தது. இந்த இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா வந்து அது தண்ணி நம்மளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. காஷ்மீர் மாநிலம் உண்மையிலேயே பசுமையாக மாநிலமாக ஒரு விவசாய மாநிலமாக மாறுவதற்கு துப்பாக்கி எடுத்து சுடாம இருந்து ஏற்கலப்பை பிடிக்க வேண்டிய அவங்களோட இதுலயே இருக்கும், சின்னத்திலேயே இருக்கும். அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தயவுசெய்து உங்க அப்பா மாதிரி நீங்களும் பண்ணாம தயவுசெய்து இந்த மாதிரி எண்ணத்தை கைவிட்டு ஒழுங்கா இந்தியாவோட இருக்கிறதுக்கு வழியை பாருங்க. இல்லைன்னா உங்க சிட்டிசன்ஷிப்பை திறந்துட்டு பாகிஸ்தான் பக்கம் போயிருங்க. அப்ப கூட பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல உங்களை சேர்த்துக்க போறதில்ல. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கவுண்டிங் த டேஸ். என்னைக்கு வேணா இந்தியாவுக்கு வரலாம். நீ பேசாம போயிட்டு இந்த பஞ்சாபி அந்த திமிர்த்தனம் காட்டுற அந்த பத்தான்ஸ், அப்புறமா அந்த ஒரு 10 குடும்பம் இருக்கு இல்லையா, அதோட உங்க குடும்பத்தையும் சேர்த்து அங்கேயே இருங்க. ஆனா இந்தியாவோட இறையாண்மையும் இந்தியா மக்களுடைய அமைதியும் அமெரிக்க அதிபர் சொன்னாருன்ற பேர்ல அவரோட போய் சேர்ந்துக்கிட்டே இந்த வேலை வேலை செய்யாதீங்க. உங்களை ஓட்டு போட்டது எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா இந்த மாநிலத்தை முன்னேற்றுவதற்கும் இந்தியாவோடு இணைந்து பணியாற்றுவதற்காக மட்டுமே உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. திரும்ப திரும்ப அதை தப்பா பண்ணாதீங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்ததுன்னா குழி நோண்டி எரிச்சு புதைச்சிருங்க. எரிக்கிறதுன்றது நான் ஏன் சொல்றேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியட்டும். அதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன். லெட் பீஸ் பிரிவைல், உண்மையான அமைதி.